வணக்கம். நான் உங்கள் சிவபக்தை கோதை பாலன். சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும் எல்லாம் சொன்னோம். எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னும் சொல்லலை. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. புகை நம்ம தம் அடிப்பாங்க, சிலர் தண்ணி அடிப்பாங்க, காலில் செருப்பு போடக்கூடாது. இந்த 6 நாள் விரதம் இருக்கிறவங்க செருப்பு அணியக்கூடாது. புகையை அது என்ன சொல்லுவோம், தம் சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. அடுத்து பகலில் தூங்கக்கூடாது. கண்டிப்பாக பகலில் தூங்கவே கூடாது. தீட்டு வீட்டுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. யார் எந்த வீடு தீட்டு இருக்கோ அந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது. கடையில் சாப்பிடக்கூடாது. வீட்டில் மட்டும்தான் சாப்பிடணும். தரையில் சுத்தமான நம்மளோட அதுக்குன்னே விரதத்துக்குன்னே ஒரு துணி வச்சு அந்த விரிச்சு தான் இரவில் உறங்கணும். அப்புறம் சஷ்டியோட 6 நாளும் தலைக்கு கண்டிப்பாக குளிக்க வேண்டும். மஞ்சள் கலர், பச்சை கலர், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆடை பச்சை கலர் உடுக்கலாம், இல்லைன்னா சிவப்பு கலரு, மஞ்சள் கலர் உடுக்கலாம். ஆனால் கட்டாயம்னு இல்லை, நம்ம இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக உடுக்கலாம். பச்சை கலர் இருந்தால் மிக சிறப்பு. அடுத்து நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம். அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. யாரையும் சபிக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க, கல்யாணம் வர வேண்டி இருக்கிறவங்க, இப்படி எல்லா விரதத்தோடு இருக்கிறவங்க அந்த நினைப்போட நமக்கு கண்டிப்பாக அடுத்தது நல்லது நடக்குங்கிற நினைவோடு இருக்க வேண்டும். அடுத்து மாத விளக்கு நான் அந்த 6 நாள் இருந்துகிட்டு இருக்கும்போதே டேட் ஆயிட்டோம் அப்படின்னா பூஜை அறைக்கு செல்ல வேண்டாம், கோயிலுக்கு செல்ல வேண்டாம். ஆனால் காலையில் அதிகாலையில் எழும்பி குளிக்கிறது, முருகர் நாமத்தை மனசுல நினைக்கிறது, அதெல்லாம் அப்படியே தொடர வேண்டும். அடுத்து கந்த சஷ்டி கவசம் பாடாமல் இருக்கக்கூடாது. காப்பு கட்டணும்னா கட்டிக்கலாம், மாலை போடணும்னா போடலாம். கண்டிப்பாக மாலை போட்டு இருக்கணும்னா மன திருப்தியோட ஆத்மார்த்தமா இருக்கிறவங்க இருக்காங்க, மாலை போட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, காப்பு கட்டி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து காலையில வச்ச நைவேத்தியத்தை மாலையில பூஜைக்கு வைக்கக்கூடாது, புதிதாக தான் ஏதாவது வைக்க வேண்டும். அடுத்து பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போய் கண்டிப்பா போகணும். சூரசம்ஹாரத்தை நேர்லையோ இல்லை டிவிலேயோ கண்டிப்பாக பார்க்கணும். சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் தலைக்கு தான் குளிக்க வேண்டும். அன்று ஒரு முருகர் கோயிலுக்கு சென்றுட்டு குளிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அடுத்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் குடிக்க வேண்டும். 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே கந்த சஷ்டி விரதத்தை முடிச்சுக்கலாம். எந்த விரதம் இருந்தாலும் தினமும் தண்ணி குடிக்க மறக்காதீங்க. தண்ணி குடிக்காம விரதம் இருக்கக்கூடாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.